ஹாய் காய்ஸ், நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற சப்ஜெக்ட் என்னன்னா, இந்தியன் 2 கமல்ஹாசன் ஷங்கர் காம்பினேஷன். அந்த படத்தோட டாப் 10 மிஸ்டேக்ஸ். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ரொம்ப பேர் நடிச்சிருக்காங்க. டூ மெனி காஸ். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சா? No. பாதியில போன மாதிரி இருந்துச்சு. மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப பேசப்பட்டது. பெரிய அளவுக்கு ஹிட் கொடுக்கல அனிருத் அப்படின்னு சொல்லலாம். 1996ல வெளிவந்த அந்த இந்தியனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த படத்தோட இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். அந்த லெவலுக்கு இந்த படத்தோட மியூசிக் எடுபடலை அப்படின்னு தான் தோணுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே சொல்லவே வேண்டாம். ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு எப்படி ஜம்ப் பண்றாங்க, எதுக்கு ஜம்ப் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே புரியாமலே போயிடுச்சு. கதை, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 1996ல வந்த அதே இந்தியனுடைய கதை தழுவல் மட்டும் மாதிரிதான் இருந்துச்சு. முடியல நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா, அதாவது அதை லஞ்சம்லாம் வாங்குனீங்கன்னா அதை கொண்டு திருப்பி கொடுத்துருங்க, திருந்திருங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கான்செப்ட்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. வேற எந்த கதையும் புதுசா கொண்டு வந்த மாதிரி தெரியல. அதாவது காலத்துக்கு ஏற்ப இந்த கதையை வந்து அமைக்க முயற்சி பண்ணி அங்க தோல்வி அடைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. சென்சஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படம் கண்டிப்பா சென்சர் பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை எடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு எலிமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா செக்ஸி சாங். அது இந்த படத்துக்கு தேவையானு எனக்கு தெரியல. மார்க்கெட்டிங்காக இடையில வந்து போட்டாங்களான்னு தெரியல. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்றாவியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தோட மேக்கப் ரியலிஸ்டிக்கா இல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சம்பந்தமே இல்லாத லாங் டூரேஷன்ல உள்ள ஒரு ஃபைட் சீன். இந்த ஃபைட் சீனும் வந்து ரியலிஸ்டிக்கா இல்ல. ஏன்னா வந்து முதல் படத்திலேயே அவர் தாத்தா, ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கோ அது வந்து ஒரு 24 வருஷத்துக்கு மேல இருக்குமா. இப்பவும் பாஞ்சி ஒரு 30 மினிட்ஸ் டிராகிங்கா கொண்டு போனது வந்து இந்த படத்தோட ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா? ரொம்ப நீளமான படம். என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாம, என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐயோ, பட்ஜெட் ரொம்ப கிராண்டா காட்டுன்னு சொல்லிட்டு 250 கோடி செலவு பண்ணி பிரம்மாண்ட படமா வந்து காட்ட முயற்சி பண்ணியிருந்தாங்க. காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க நிறைய வந்து அந்த கக்கூஸ் கூட தங்கத்துல இருந்துச்சு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நிறைய காமெடியன்ஸை போட்டிருக்கும் போது மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா காஸ்டிங் இருந்தாங்க காமெடிக்காக. அவங்கெல்லாம் சரியா யூஸ் பண்ணலையோ. அங்கங்க ஒரு டச் அப்க்கு வந்து ஒரு காமெடி சீன் கூட இல்லை. கிராண்டியஸான ஒரு விஷயம் அதை மட்டும் தான் காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.